ஹலோ டீம். மார்க்கெட்டில் நேற்றுக்கான மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்த ரொம்ப முக்கியமான நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஸ்டாக்கில் வந்த நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ட்ரேடிங்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனலைசிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட நேமை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனலைசிஸ் வந்துட்டு சரியான டைமில் நம்ம சேனலில் வந்துட்டு ஒளிபரப்பாகும். அதே போல் வழக்கம் போல் டெலகிராமில் வீக்லி ஒரு ஸ்டாக் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவும் வந்துட்டு மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மேஜரான கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ அண்ட் HCL ஸ்டாக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 281 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.85 லட்சம் ஷேர்ஸை வந்துட்டு அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ ஸ்டாக்கில் 60 லட்சம் ஷேர்ஸை வந்துட்டு இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கான மார்க்கெட்டில் ஜொமேட்டோவில் வந்துட்டு இது நெகட்டிவாக தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.23% இறக்கத்தில் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. HCL பொறுத்தளவுக்கும் 0.4% வந்துட்டு ஏற்றத்தில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ரீசனை மட்டுமே வச்சு நம்ம இந்த ஸ்டாக்கை இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் இந்த ஸ்டாக்கில் ஃபாலோ பண்ணுற ஹார்மோனிக் அடிப்படையில் 175லேருந்து 185க்குள்ளே தான் ரிவர்சல் இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் தான் கன்சிடர் பண்ண போகிறேன். அதே போல் HCL பொறுத்தளவுக்கும் இவங்க நம்ம ரிவர்சலை ஹிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்துட்டு மேலே போயிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த நியூஸை கன்சிடர் பண்ணி கூட டெஃபினட்டாக அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே ரொம்ப ஹையான ஒரு மொமெண்டமில் இருக்கிறனால இது உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி இந்த பங்குகள் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நோ இஷ்யூ. மேபி வந்துட்டு நீங்கள் வாங்கின ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, இப்போ லோவாக இருக்குன்னா ஜொமேட்டோ ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் நான் சொன்ன ஜோனில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. HCL பொறுத்தளவுக்கும் நீங்கள் கரண்ட்டாகவே வந்துட்டு ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஏர்கான் இன்டர்நேஷ்னல் அண்ட் SSNR அப்படிங்கிற நிறுவனமும் ஜாயின் வெஞ்சர் மூலமாக RVNL கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இதோட மதிப்பு 873 கோடி. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இவங்க ரயில்வே டனல் வந்துட்டு அமைக்க போகிறாங்க. இது முக்கியமான ஒரு ஆர்டராக இருக்குது ஏர்கான் இன்டர்நேஷ்னல் பொறுத்தளவுக்கும். ஏன்னா இந்த ஜாயின் வெஞ்சரில் 70% வந்துட்டு ஏர்கான் இன்டர்நேஷ்னலுக்கும் 30% ரேஷியோ தான் வந்துட்டு SSNRக்கும் இருக்கிறனால இதில் அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது ஏர்கான் இன்டர்நேஷ்னலுக்கு தான் கிடைக்க போகுது. இந்த ப்ராஜெக்ட் முழுக்க வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்கிற ஏரியாஸில் இருக்கிற அந்த டனல்ஸை கவர் பண்ணி தான் அவங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதிகபட்சமாக இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 46 மாதங்கள் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு 198 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் பாதையில் இடையில வந்துட்டு டனல் அமைக்க போகிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இது முக்கியமாக வந்துட்டு ரத்லம் மற்றும் போபால் பிரிவுகள் இடையே வந்துட்டு இந்த டனல் அப்படிங்கிறது வரப்போகுது. இதை தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது இந்த 2 பங்குகளுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏர்கான் இன்டர்நேஷ்னல் பொறுத்தளவுக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்பவும் இந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனாலிசிஸ் பார்த்துட்டு நல்ல லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக பேங்க், எல்லா பேங்க்கோட ரெவன்யூவும் வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட சார்ஜஸ், ATM சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 23 ரூபாயாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது May 1 அமலுக்கு வருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. RBI அப்ரூவலும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இட் மீன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டேட் பேங்க் ATM இருக்குது அப்படின்னா உங்களோட நியர் பிரான்ச்லேயோ இல்லை உங்களோட வில்லேஜ்லேயோ வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ATM இல்லாமல் இருக்கும். நீங்கள் கனரா பேங்க்லேயோ இல்லை வந்துட்டு வாட் எவர் அதர் பேங்க்ஸோட ATMs யூஸ் பண்ணி நீங்கள் மணி எடுப்பீங்க. மோர் தென் வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு 19 to 21 rupees சார்ஜ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த சார்ஜை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 23 per ATM டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததிலிருந்து மார்க்கெட்டில் ஒரே வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு எல்லா மக்களிடையே போயிட்டுருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா நம்மளோட பணத்தை வீட்டில் வச்சுருந்தா அதில் திருட்டு பயம் இருக்குது அப்படிங்கிறதுனால பேங்க் அப்படிங்கிற ப்ராசஸை வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேங்க்கில் நம்ம FDயில் போகிற பணமாகட்டும், நம்ம சும்மா அக்கௌண்ட்டில் வச்சுக்க பணமாகட்டும், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பர்மிஷனோட தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு லோன் கொடுத்து அதில் ஹையரான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதிலிருந்து நமக்கு ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சார்ஜஸ், SMS சார்ஜஸ், தென் ATM கார்டு சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இப்போ வந்துட்டு ATMல பணம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு திரும்ப ஃபைன் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு இவங்க எடுக்கிறது ரொம்ப முரண்பாடானது அப்படிங்கிறத அவங்களோட ஒப்பீனியனாக வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்
இது ஓகேவா இல்லை இது உண்மையாகவே வந்துட்டு முரண்படாத இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு முக்கியமான மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து ஆர்டர் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 756 கோடிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சோலார் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்துட்டு 441 கோடிக்கும், அதே பவர் டிரான்ஸ்மிஷன் டவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 கோடிக்கும் ரிசீவ் ஆகிருக்கு. தென் ஐசோலேஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 297 கோடிக்கும் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கம்பெனி தரப்புலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது போல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆர்டர்ஸ் வந்துட்டு குமுலேட்டிவாக சேர்ந்து தான் இந்த 756 கோடி ஆர்டர் அப்படிங்கிறத கம்பெனி லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் கேபி கிரீன் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா 4% கிட்டத்தட்ட மார்க்கெட் ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. ரீசெண்டாக தான் பார்க்கும்போது ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு லெவல் வந்துச்சு அந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் கிட்டத்தட்ட 2026 ஃபினான்ஷியல் இயரில் 35% அட்லீஸ்ட் வந்துட்டு மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எம்டி விஷால் குப்தா வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. நானும் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு பியூராக புலிஷாக இருக்கேங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்க டெலிவிஷன் மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்துட்டு மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது இந்த பங்குக்கு கிடைக்க போகுதுங்கிறத அந்த கம்பெனியோட எம்டி விஷால் குப்தா வந்துட்டு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த ஸ்டாக்கை ரீசெண்டாக ஃபாலோ பண்ணதில் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு நம்ம 3.5 ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டாக் மேலே போக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் வந்துட்டு ஒரு கப் வித் ஹேண்டில் ஃபார்மெட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்லேயும் உருவாகிருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கண்டிஷனில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை முன்னாடியே நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் 631 ஒரு வாய்ப்பு வந்துச்சுங்க. அந்த வாய்ப்பு வந்துட்டு ஜனவரி 2025 நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போது நல்ல ஒரு ரெசிஷன் ஜோன், அதே சமயத்தில் கப் வித் ஹேண்டில் கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஸ்டாக் இருக்காங்க. இந்த ஸ்டாக் இங்கே இடத்துல பிரேக் அவுட் பாசிட்டிவாக கொடுத்துச்சு அப்படின்னா நான் பர்சனலாக வந்துட்டு இன்னும் சில பங்குகள் அக்குமுலேட் பண்ண போகிறேன். நான் பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வேதாந்தாவோட டிமெர்ஜர் அப்டேட்டு தாங்க. ரீசெண்டாக நான் வந்துட்டு வேதாந்தாவில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற நியூஸ் அப்படின்னா இவங்களோட இந்த டிமெர்ஜர் தாங்க. இவங்களோட போர்ட் பொறுத்தளவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே வந்துட்டு அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் சில கவர்மெண்ட் சைடு ஒப்புதல்கள் அப்படிங்கிறது நிலுவையில் இருக்குது. அதனால் இதோட டெட்லைனை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 செப்டம்பர் 30 வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலக்கெடுவை மட்டும் நீடிச்சிருக்காங்க. இந்த டிமெர்ஜர் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கம்பெனி தரப்பில் ஒரு டெடிக்கேட்டடான கன்ஃபார்ம் டேட் கொடுக்காம ஒரு ரேஞ்ச் டைப்பில் டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கம்பெனியை பொறுத்தளவுக்கும் இந்த வேதாந்தாவோட டிமெர்ஜர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிமெர்ஜர். இவங்களோட தனித்தனி செக்மெண்ட்டையும் வந்துட்டு டெடிக்கேட்டட் ஈக்விட்டியாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதனால் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாகவும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்துட்டு நெகட்டிவாகவும் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரிவின் போது நம்ம என்னென்ன பங்குகளை கன்சிடர் பண்ணலாம், எந்தெந்த பிரிவில் இருக்கிற பங்குகளை நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கும்போது ஒரு கம்பெனியில் மொமெண்டம் ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த செக்டார் பேஸ் பண்ணி போகும்போது அந்தந்த செக்டாரில் என்னென்ன ஒரு நியூஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்துட்டு வேதாந்தா டிமெர்ஜருக்கு பிறகு ரொம்ப கவனமாக நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி இந்த பங்கில் கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இதை தனித்தனியாக பிரிக்கும்போது நிறைய பங்குகள் அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் மீன்ஸ் இவங்களோட பங்குகளே நிறைய பங்குகள் வந்துட்டு லிஸ்டிங் ப்ரைஸை விட நல்ல ஒரு ஷார்ட் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம லிஸ்டிங்க்கு பிறகு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் இந்த டிமெர்ஜரில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நியூஸஸ். கண்டிப்பாக இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் சரி உங்களோட ட்ரேடிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.